ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th அக்கௌண்டன்சி. ஓகே, 12th அக்கௌண்டன்சில வந்து பாத்தீங்கன்னா சென்டம் பிளான். ஓகேங்களா, சென்டம் பிளான் நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம போட்டு வரோம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட ஒரு ஆசையா இருக்கட்டும் ஒரு நம்ம சென்டம் வந்து அக்கௌண்ட்ஸ் நம்ம எடுக்கணும் இருக்கோம், அப்படிலாம் மேக்ஸ்ல வந்து எடுக்கணும் இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பார்க்கணும் 12th அக்கௌண்டன்சி நம்ம வந்து பார்க்க போறோம். அக்கௌண்டன்சி பார்க்கறது முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மத்தவங்க என்ன பண்ணுங்க, நம்ம சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலோட பயோலுமே இருக்கு, அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட பயோலுமே வந்துருக்கு. நீங்க அதை வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம தனித்தனியா இருக்கு. 10th வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, 12th வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனலுமே வந்துருக்கு. சரிங்களா, இப்ப நம்ம இந்த பார்க்க போற இந்த சென்டம் பிளான். ஓகேங்களா, இந்த நம்ம கொடுக்குற இந்த சென்டம் பிளான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே இந்த சூஸா இருக்கட்டும், இல்ல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்க்கான எல்லாத்துக்குமே வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, சமுக்கான கொஸ்டினுமே இருக்கும், தியரிக்கான கொஸ்டினுமே வந்துதான் இருக்குமே தவிர நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிடிசியோட வந்து ஒரு அக்கௌண்டன்சியோட கைடு இருக்கும். ஓகேங்களா, அந்த கைடு வந்து பாத்தீங்கன்னா 180 அந்த பிடிஎஃப் வந்து இருக்கும் நம்ம கிட்ட. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம இந்த சூஸ் முதல்ல கொண்டு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸோட கம்பல்சரியா இருக்கட்டும், 3 மார்க்ஸோட கம்பல்சரியா இருக்கட்டும், இன்க்ளூடிங் எப்படி பப்ளிக்ல வந்து இந்த பிரசன்டேஷன் பண்ணணும்ன்றது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஆனது ஒன்னொன்னாவுமே இருக்கும். அது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 6 மாடல் பேப்பர் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, அந்த 6 மாடல் பேப்பரே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் 90 out of 90 எடுக்க முடியும். அதுக்கு வந்து என்னென்ன செக்ஷன்ல பார்க்கலான்றதை நம்ம பார்க்கலாம். மொத்தம் உங்களுக்கு அக்கௌண்டன்சி எடுத்தீங்கன்னா மொத்தம் 10 யூனிட் இருக்குங்க. சரியா சார், 10 யூனிட்மே வந்து பாக்கணும்னு கேட்டீங்கன்னா நான் கேட்டா கண்டிப்பா ஓகே 10 யூனிட்மே பார்க்கணும். இல்ல சார் எனக்கு வந்து 10 யூனிட்மே பார்க்காது, நான் வந்து ஒரு மோர் தென் வந்து ஒரு 5 to 6 யூனிட் பார்த்தா என்னால மார்க் எடுக்க முடியுமான்னு கேட்டா எடுக்கலாம். 5 to 6 யூனிட் பார்த்தா 90+ தான் எடுக்க முடியும். நீங்க 10 யூனிட்மே கவர் பண்ணாதான் என்ன பண்ண முடியும் உங்களால சென்டம் பிளான் ஸ்கோர் பண்ணி. இந்த 10 யூனிட்ல நீங்க ஃபுல் சம்ஸ்மே போக வேணாம், நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்டான அந்த இம்பார்ட்டன்டான சம்ஸ் மட்டுமே பிராக்டிஸ் பண்ணா போதும். இல்ல சார் எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்காங்க, என்னால சம் எனக்கு ஆன்சர் எவ்வளவு வேணும்னா நம்ம கிட்டதான் வந்து பாத்தீங்கன்னா பிடிசியோட அக்கௌண்டன்சிக்கான கைடு வந்து இருக்கு. அதுக்கான கைடு வந்து உங்களுக்கு வந்து வேணும்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த போன் நம்பர் வந்து கொடுத்துருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த பிடிஎஃப் நம்மளுக்கு வந்து சண்டே ஓகேங்களா, சண்டே வந்து ஆஃப்டர்நூன் ஃபுல்லா வந்து கிடைச்சிடும் நம்மளுக்கு. அதான் நம்ம டீம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சண்டே ஆஃப்டர்நூன் ஃபுல்லா நம்ம கிட்ட வந்து வந்துடும். அதுல உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா ப்ரீ புக் வந்து முன்னாடி வந்து பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த போன் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கேஷ் சென்ட் பண்ணிட்டு அதே நம்பருக்கு வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் நீங்க வந்து அமைச்சீங்கன்னா அவங்க வந்து ஒரு சண்டே உங்களுக்கு ஆஃப்டர்நூன் குள்ள உங்களுக்கு வந்து செட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓகேங்களா முதல்ல சென்டம் பிளான்ஸ் முதல்ல பார்த்தலாம். மொத்தம் என்னென்ன யூனிட் இருக்கு பார்த்தலாம். மொத்தம் 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்தாங்க ஆகணும். ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் அந்த 16 சாங் ஓகேங்களா, லாஸ்ட் அந்த 4 சாங் இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த 16 சாங் நீங்க வந்து பார்த்தனாலே கண்டிப்பா வந்து ஒரு 2 மார்க் ஒன்று, ஒரு 3 மார்க் ஒன்று, ஒரு 5 மார்க்ஸ் ஒன்று கண்டிப்பா மோஸ்ட்லி அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி 4th யூனிட் ஓகே, 4th யூனிட்ல மட்டும் 11 சம் தான் இருக்கும். நீங்க இங்கிலீஷ் இருக்க ஒரு சம்ஸா இருக்கட்டும், இல்ல எக்ஸைஸ்ல இருக்க சம்ஸா இருக்கட்டும், நீங்க மோர் தென் அது ரெண்டுத்தையும் கவர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஓகேவா கண்டிப்பா அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி 8th சாப்டர் ஓகே, 8th சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8th சாப்டர் தெளிவா பார்க்கணும், அது ஈஸியா தான் இருக்கும். காமன் சைஸ் கம்பேரிட்டிவ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் அனலைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 3 மெத்தட்ல இருந்து தான் கேட்பாங்க. அந்த 3 மெத்தடையும் வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வாட்டி என்ன வந்து ஒரு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நான் போன வாட்டி அது 3 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட்டர் இல்லாதையும் சென்டம் எடுத்துருக்காங்க. இந்த வாட்டி கால்குலேட்டர் கொடுத்து சென்டம் வந்து எடுக்கணும்னா நம்ம சொல்ற டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்ற இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. நம்ம சொல்ற தியரி கொஸ்டின்ஸை படிங்க. ஓகே, ஏன் தியரின்றதை நான் வந்து சொல்றேன் நானு ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 9th சாப்டர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, 9th சாப்டர் வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபார்முலா பேஸ்ட் தான். நம்ம ரேஷியோ அனலைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரேஷியோ அனலைஸ் தெளிவா வந்து படிச்சுக்கோ. அதே மாதிரி 10th சாப்டர்ல ஒண்ணுமே கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு சாப்டர் தான். அந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜேர்னல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஜேர்னல் கொடுத்து அந்த ஜேர்னல் ஓச்சர்ல வந்து எப்படி வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, டேலி மூலமா எப்படி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சம் தான் இருக்கு. அது போக அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியரி வந்து ஒன்று இருக்கு, கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் வந்து ஒரு தியரி ஒன்று இருக்கு. மொத்தம் ஒரு 5 சைடு டீம்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா அடிக்கடி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸும் நீ வந்து மறக்காத பாத்துக்கோ. ஓகே, திருப்பியா சொல்றேன், யூனிட் 1 இருக்கட்டும், 4 இருக்கட்டும், 8 இருக்கட்டும், 9 இருக்கட்டும், 10 இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இந்த 5 யூனிட் நீ கவர் பண்ணாலே கண்டிப்பா மோர் தென் நீ வந்து 70 above எடுக்கலாம். ஓகே, என்ன சொன்ன, மோர் தென் 70 above எடுக்கலாம். அது போக ஓகேவா, அது போக நம்ம என்ன செக்ஷன் வந்து பார்த்தா செகண்ட் யூனிட் பாருங்க. 3rd யூனிட் வந்து பாருங்க. 7th யூனிட் வந்து ரொம்ப ஈஸி தான். கம்பெனி அக்கௌண்ட்ஸ் நீங்க கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 7th யூனிட் ஈஸியா வந்து போட்டுடலாம். ஓகேவா, அதெல்லாம் கம்பெனி அக்கௌண்ட்ஸே விட்டுறாதீங்க. கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ன்றது நீ இங்க ஸ்டார்ட் பண்றது, நீங்க இந்த ஒரு பிகாம் எடுக்கிற, பிகாம் முடிச்சு எம்காம் பண்ணிட்டு எம்பிஏ வாட்டவர் நீங்க என்ன பண்ணாலும் இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ன்றது வரும். ஓகே, இது வந்து உன்னோட லைஃப் லாங் வந்து வரும். காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தான் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் தெளிவா வந்து பண்ணிச்சுக்கோ. ஓகேவா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தியரி செக்ஷன் வரப்போ ஓகே, ஏன் சார் தியரி வந்து கேக்குறீங்கன்னா கண்டிப்பா இப்ப நீங்க வந்து லாஸ்டா நடந்த 11th வந்து அக்கௌண்டன்சி வந்து மாடல் எக்ஸாம் நடந்துச்சுங்க. ஓகே, அந்த 11th அக்கௌண்ட்ஸ் மாடல் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க் செக்ஷன் வந்து நம்ம எத்தனை 5 மார்க் எடுக்கணும்னா 7 5 மார்க் எடுக்கணும்.
எத்தனை 5 மார்க் அட்டன் பண்ணோம்? 7 5 மார்க் அட்டன் பண்ணோம். அது வந்து என்ன வந்து கொடுத்துருந்தாங்கன்னா மேல ஏல வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட், பில 6 கொடுத்து பில வந்து பாத்தீங்கன்னா தியரி கேட்டிருந்தாங்க. 7 கொஸ்டினுமே அப்படியே கேட்டிருந்தாங்க. ஓகேவா? 41ல ஏல வந்து சம்மு, பில வந்து தியரி. 42ல ஏல சம்மு, பில தியரி. 43ல ஏல சம்மு, பில தியரி. இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. சில டைம் ஓகே நீ என்ன பண்ற, நீ வந்து மேல சம்மு தெரிஞ்சா என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணிடலாம். இப்ப அதுவே தியரி கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க சொல்லு பார்க்கலாம். நம்ம தியரின்னு சொல்லும் போது நம்ம மோர் தான் நம்ம நிறைய அட்டன் பண்ணணும், நிறைய எழுதுனாதான் என்ன பண்ண முடியும், மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால வந்து லூஸ் பண்ணுவீங்க. அதாவது நிறைய சம்ஸ் மட்டுமே பார்த்தா போதும். அதாவது கொடுக்கும் போது நம்ம செப்டம்பர் கொடுக்கும் போதே சொல்றோம் சம்ஸ் பிளஸ் தியரி. ஓகே, சம்மும் போட்டிருக்கணும் as well as நம்ம தியரியுமே கான்சென்ட்ரேட் பண்ணி தாங்க ஆகணும் இந்த வாட்டி. ஏன்னா இந்த வாட்டி உங்களுக்கு கால்குலேட்டர் கொடுத்ததால உங்களுக்கு சம்ஸ் மட்டுமே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, அதெல்லாம் சம்ஸும் பார்க்கணும், தியரியுமே வந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த ஆஃப் எக்ஸாம் நீங்க எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு இண்டிகேட்டர் நாங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்போ யூனிட் 1 கேட்டுருக்காங்கன்னா அது கீழே வந்து ஒரு யூனிட் 2 கொடுப்பாங்க, யூனிட் 3 கேட்டுருந்தாங்க 4 கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க பேட்டர்ன். ஆனா இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து எங்களோட இன்ஸ்டியூட்லயே வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 7th அந்த கம்பெனி கொஞ்சம் வந்து போடாத போனாங்க, ஆஃப் எக்ஸாம் போடாத போனாங்க. ஆனா அந்த இப்ப 45ல இருந்து நினைக்கிறேன் 45ல ஏயும் பாத்தீங்கன்னா 7th யூனிட்ல இருந்து கேட்டிருந்தாங்க, பியும் பாத்தீங்கன்னா 7th யூனிட்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கான்செப்ட் தெரியாது, அதெல்லாம் என்ன பண்ணலாம் வந்து ஏ அட்டன் பண்ண முடியாத போயிடுச்சு, பி அட்டன் பண்ண முடியாத போயிடுச்சு. ஓகே, அதனால நம்ம 1 to 10 சாப்டர்ஸ்மே நம்ம பார்த்துதான் ஆகணும், கவர் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு 5 6ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அட்மிஷனும் அதுக்கப்புறம் அது ரிட்டையர்மெண்ட்மே வந்து என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ அதையுமே வந்து கவர் பண்ணிக்கோ. அதுலயுமே நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டுமே நீ ஃபாலோ பண்ணாலே போதும். நீ எல்லா சம்ஸ்மே தான் நீ வந்து போடணும்னு கிடையாது, இம்பார்ட்டன்ட் சம்ஸ்மே தான் ஃபாலோ பண்ணிடணும். மொத்தம் உங்களுக்கு சூஸ், ஓகேவா? சூஸ் மொத்தம் வந்து ஒரு 20 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. அதுல குறைஞ்சது வந்து ஒரு 18 மார்க்ஸ் வரும்னா புக் பேக்ஸ், அதான் புக் பேக்ல இருந்தா வந்து கேட்பாங்க எல்லாமே. மொத்தம் உங்களுக்கு 98 தான் புக் பேக்ல சூஸ், மொத்தம் 98 சூஸ் தான் இருக்கு. 98ன்றது எனக்கு கேட்டா ஒரு 2 hours 3 hours நீ படிச்சலாம், ஈஸியா வந்து படிச்சலாம். அது போக புக்கிங் சைட்ல இருக்க சூஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நம்ம கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்டான பிடிசி அந்த அக்கௌண்டன்சி கைட்ல வந்து இருக்கு, உனக்கு வந்து இருக்கு. அதுல வந்து நீ படிச்சா கண்டிப்பா உனக்கு 21 மார்க்ஸ் ஷூரா நீ வந்து எடுத்துலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம 7 2 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணோம், 10 2 மார்க் கொடுத்துருப்பாங்க. 10ல இருந்து 7 அட்டன் பண்ணா நம்ம 30வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டினா தான் வரும். ஓகே, அந்த கம்பல்சரி கொஸ்டின் சம்மா வருமா தியரியா வருமான்னு கேட்டா மோஸ்ட்லி தியரி தான் கேட்க வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதெல்லாம் நம்ம தியரியில கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். சம்ஸுமே கேட்பாங்க, கேட்க வேண்டாம் சொல்ல ஒரு 50% நம்ம சொல்லும் போது மேஜரா வந்து பார்த்தா எனக்கு கேட்டா வந்து தியரி தான் வந்து கேட்பாங்க. அப்படி 2 மார்க்ல தியரி கேட்டாங்கன்னா 3 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா சம்மா வந்து கேட்கலாம். ஓகே, அந்த மாதிரி தான் மாத்தி தான் கேட்பாங்க. அதான் கண்டிப்பா வந்து ஒரு 2 மார்க்ஸ் செக்ஷன்ல இருந்து ஒரு கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும், 3 மார்க்ஸ் செக்ஷன்ல இருந்து கம்பல்சரி நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணி தான் ஆகும். அதை அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் அந்த பிடிசி அந்த கைட்ல வந்து இருக்கு. உனக்கு அந்த கைடு வேணா திருப்பி சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தா நம்பர் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? அந்த நம்பருக்கு நீ வந்து பார்த்தா 180 ரூபா எப்ப பிடிஎஃப் கிடைக்கும்ன்றதை இப்பயும் நான் தெளிவா சொல்லிடுறேன். சண்டே ஆஃப்டர்நூன் மேலதான் கிடைக்கும். ஓகே, உனக்கு வேணும்னா நீ சண்டே ஆஃப்டர்நூன் மேல என்ன பண்ணு, மெசேஜ் பண்ணி கேளு, வந்துருச்சா மெட்டீரியல் வந்து ஓகேவான்னு கேட்டு உனக்கு வேணும் அந்த வாங்கிக்கும். இப்பயே அமௌண்ட் அனுப்பிச்சுட்டு சார் பிடிஎஃப் கேட்டு போன் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நான் இப்பயே சொல்லிட்டு சண்டே ஆஃப்டர்நூன் தான் வந்து கன்ஃபார்ம் வந்து கிடைச்சோம் நம்ம கிட்ட. நம்ம டீம் வந்து அந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி இருக்கு ப்ராப்பரா. ஓகேவா? உங்களுக்கு வந்து அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரோட இன்க்ளூட் பண்ணி எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? லாஸ்ட் நம்ம 10th மேக்ஸ் கூட போட்டுருந்தோம் நம்ம. ஓகே, 10th மேக்ஸ் வேணும்னா சொல்லுங்க, அதுவுமே வந்து நம்ம கிட்ட பிடிஎஃப் வந்து அவைலபிள் தான் இருக்கு. கீழே அந்த நம்பர் வந்து முதல்ல என்ன பண்ண போல அமௌண்ட்டை சென்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சண்டே நீங்க வாங்கிக்கோங்க. சண்டே அதுவுமே ஆஃப்டர்நூன் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி 3 மார்க்ஸ் செக்ஷன் 3 மார்க்ஸ் செக்ஷன் நம்ம சொன்ன மாதிரி 40 கொஸ்டின் கண்டிப்பா கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணி ஆகும். 5 மார்க் பொறுத்த அளவுக்கு மொத்தம் நீங்க 7 5 மார்க் அட்டன் பண்ணணும். ஓகே, 7 5 மார்க் அட்டன் பண்ணா கண்டிப்பா எனக்கு கேட்டா ஒரு 8 to 7 to 8 யூனிட்ஸ் நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும் மோஸ்ட்லி. இல்ல சார் எனக்கு நான் சென்டம்ல எடுக்கணும்னா நீ எனக்கு கேட்ட ஃபுல்லுமே 10 யூனிட்ஸ்மே தான் நம்ம கவர் பண்ணி ஆகணும். 10 யூனிட்ஸ்மே ஃபுல்லா படிக்கணும்னு நான் சொல்ல, நாம கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டுமே போட்டாலே போதும், அதுவே கவர் ஆயிடும். சரி, ஓகேங்களா? இதுதான் இப்ப நாம கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அண்ட் தியரிஸ் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்கும், அந்த டிஸ்கிரிப்ஷன்லயுமே லிங்க் கொடுத்துருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் உனக்கு கேஸ் சொல்லி கொஸ்டின்ஸ் மட்டும் தான். ஓகே, இந்த சம்ஸ் இந்த தியரிஸ் அப்படின்ற மட்டும் தான். இல்ல சார் எனக்கு வந்து கைடோட எனக்கு வேணும்னா அது சொன்ன மாதிரி நம்மளோட பிடிஎஃப் வந்து கடந்து நம்மளோட பிடிஎஃப் வந்து இருக்கு. அந்த பிடிஎஃப் நீ வந்து பார்த்து வேணும்னா நீ கேஷ் பே பண்ணி வாங்கிக்கோ. அது நமக்கு சம்ஸ் படி அதே மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பரா இருக்கட்டும், அதே மாதிரி குக்கிங் சைடு 1 மார்க்ஸா இருக்கட்டும், எல்லாமே அது வந்து இன்க்ளூட் ஆகிதான் இருக்கும்.
ஓகே, நீ வந்து அந்த எபிசோட் புக்கு பதிலா நான் அந்த மெட்டீரியலே வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் நம்ம ப்ராப்பரா நம்ம கொடுத்துருக்கு. எப்படி வந்து ஒரு பிரசன்டேஷன் பண்ணணும் எல்லாமே அது கொண்டு எல்லாமே அதே வந்து கிளியரா வந்து ஒன்று அட்டாச் ஆகி வந்துடும். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தா சென்டம் பிளான். ஓகே, உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன சப்ஜெக்ட் வேணும்ன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி எல்லா வீடியோமே நம்ம கமெண்ட் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க. டெய்லியுமே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து 7:30 இல்ல 8 o'clock நம்ம டெய்லியுமே நம்ம வந்து லைவ் வந்துட்டே இருப்போம். இன்னைக்கு நம்ம 10th வந்தோம்னா இன்னைக்கு 12th வரும். அந்த மாதிரி நம்ம டே டு டே நம்ம டெய்லியும் நம்ம லைவ் வந்துட்டே தான் இருப்போம். அதே மாதிரி டெய்லியும் நைட் வந்து லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து கேளுங்க. இது வந்து 12th இங்கிலீஷ்க்கான லைவ் வந்து எனக்கு வந்து டைரக்டா வரும். 12th இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிராமர்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கு, கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம வந்து நடத்த போறோம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து 90 out of 90 எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து அந்த லைவ்ல நம்ம வந்து சொல்ல போறோம். அதெல்லாம் அந்த லைவுக்கு ஷார்ப்பா ஓகே ஒரு 7:30 வந்து ஒரு 8 o'clock இருக்கும். அது வந்து மற்ற ஜாயின் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம். பாய்.